அதிமுகவினர் போட்டியிடும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி. யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. நண்பர்கள், நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 164 தொகுதிகளில் அதிமுகவினர் போட்டியிட இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 164 தொகுதிகளுக்கு யார் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் உத்தேச பட்டியலும் இன்று தினம் வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், திமுக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்த தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிட இருக்கிறார்கள் என தகவல் தற்போது 95% முடிவு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூட தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக 41 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியிலும், KP முனுசாமி வேப்பனப்பள்ளி தொகுதியிலும், நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும், SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும், ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலும், CV சண்முகம் விழுப்புரம் தொகுதியிலும், வளர்மதி ஆயிரம் விளக்கு பகுதி தொகுதியிலும், RP உதயகுமார் திருமங்கலம் தொகுதியிலும், C விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலும், வைகை செல்வன் அருப்புக்கோட்டை தொகுதியிலும், தம்பித்துறை பார்கூர் தொகுதியிலும், R காமராஜர் நன்னிலம் தொகுதியிலும், OS மணியன் தேவாராணியம் தொகுதியிலும், KP அன்பழகன் பாலக்கோடு தொகுதியிலும், KC வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியிலும், MR விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியிலும், கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியிலும், KD ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியிலும், AK செல்வராஜ் மேட்டுப்பாளையம் தொகுதியிலும், அதேபோல தாமோதரன் கிணத்துக்கடவு தொகுதியிலும், சோமசுந்தரம் காஞ்சிபுரம் தொகுதியிலும், மரகத குமாரவேல் மதுரங்கம் தொகுதியிலும், சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியிலும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசபாக்கம் தொகுதியிலும், சேவூர் ராமச்சந்திரன் ஆரணி தொகுதியிலும், உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலை தொகுதியிலும், B பாலகிருஷ்ண ரெட்டி ஒசூர் தொகுதியிலும், KC கருப்பண்ணன் பவானி தொகுதியிலும், BR செந்தில்நாதன் சிவகங்கை தொகுதியிலும், அதேபோல வலஜாபாத் கணேசன் உத்திரமேரூர் தொகுதியிலும், மணந்தபுரம் பழனி சீப்பதம்பூர் தனி தொகுதியிலும், சோழிங்கநல்லூர் கோபி கந்தன் அவர்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியிலும், RK ரவிச்சந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், S அப்துல் ரஹீம் ஆவடி தொகுதியிலும், VN ரவி விருகம்பாக்கம் தொகுதியிலும், R வரராஜ் விருதுநகர் தொகுதியிலும், SRK அப்பு காட்பாடி தொகுதியிலும், K செந்தில்குமார் வாணியம்பாடி தொகுதியிலும், டாக்டர் திருப்பதி திருப்பத்தூர் தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களெல்லாம் இந்த தொகுதியில் போட்டி போடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். வேட்புமனுகள் அனைத்தும், அதாவது அந்த விருப்பமனு அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தற்போது அவர்களெல்லாம் அந்த இடத்திலே முதல் லிஸ்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் என 41 நபர்களுடைய பெயர் என்பது இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்புகள் வெளிவருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நம்ம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.